நீ அயோக்கிய போல இருக்கிற, கொலை வழக்கு வாங்கி வச்சிருக்கிற, ஆள்கடத்தல் வழக்கு வாங்கியிருக்க, தீவிரவாதியோட தொடர்பு வச்சிருக்கேன்னு வாங்கியிருக்க, ஆயுதம் வச்சிருக்கேன்னு வாங்கியிருக்க, 111 டெஃபமேஷன் கேஸ் வாங்கியிருக்க, மொத்தம் 221 கேஸு. இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வேஸ்ட்டு, இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை வேஸ்ட்டு, இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை வேஸ்ட்டு, இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றம் வேஸ்ட்டு, இங்கே இருக்கக்கூடிய வாழக்கூடிய 8 கோடி மக்களும் ஈஷாவை பார்த்து பயப்படுறாங்க. இவர் ஒருத்தர் மட்டும் தான் புலனாய்வு புள்ளி பயப்படாமல் பேசுகிறார். அப்படி தானே? அதாவது வெளிநாட்டு நபர்கள் வராங்களா, அவங்களுடைய விசா முடிஞ்சிருதான், முடிஞ்ச உடனே அங்கேயே தங்கிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க ரிட்டர்ன் போகிறதே கிடையாது. அந்த மாதிரி இருக்க சூழலில் அவங்க இறந்து போயிட்டா கூட அவங்களோட உடல் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்றாப்புல. சரி, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நபர்களுடைய விசா முடிஞ்சிருச்சா முடியலையான்னு பார்க்க வேண்டியது விசாவுடைய வேலையா, கவர்மெண்ட் வேலையா? அப்படி இருக்கும் பொழுது நக்கீரன் கோபால் நீங்களும் வாங்க, நானும் வரேன், 2 பேருமே உள்ளே போய் தங்குவோம், என்ன இருக்குன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்ப்போம், அதுக்கப்புறம் ஊடகத்தில் வந்து சொல்லுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நக்கீரன் கோபால் அவர்கள் நீங்கள் பூரண மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட மெடிக்கல் ரெக்கார்டு எடுத்துகிட்டு வரோம். ஈஷாவுக்கு போகலாம், 2 பேரும் போய் தங்குவோம், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை ஆய்வு பண்ணி 2 பேரும் பொதுவெளியில் ஊடகத்தில் உட்காந்து பேசுவோம். சவாலுக்கு தயாரா? நக்கீரன் பொய்யான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அப்படி சொல்லப்பட்ட பொழுதும் ஏன் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து வாய் திறக்காம இருக்காங்க? அரசியல் கட்சி தலைவர்கள் நக்கீரனை ஒரு ஆளாக மதிக்கலைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவரோட வீடியோலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்திரிகையாளரோட பேசுகிற துணியே இல்லை. என்னென்னா தாடி வச்ச பரதேசிங்கிறாரு, நாய்ங்கிறாரு, அதே மாதிரி சில்லற பைய அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் ஒரு பத்திரிகையாளருக்கு அழகாக இருக்குமா சார்? அவர் பேசுகிறதே அவருடைய உள்நோக்கத்தை காட்டுற மாதிரி தானே சார் இருக்குது. அப்போ தனிப்பட்ட முறையில் எவ்வளோ காழ்ப்புணர்ச்சி இருந்து எவ்வளோ விஷயம் ஆதாயம் எதிர்பார்த்து கிடைக்காம விரக்தியின் மனநிலையில் இருந்துட்டு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவார். தாடி வச்ச பரதேசின்னு சொல்கிறாருனாக்கா அப்போ நீ மீசை வச்ச அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்குமா? சத்குருவுடைய மகளும் அவரும் வந்து கட்டிப்பிடித்ததை கூட பற்றி கூட வன்மத்தோடு பேசியிருந்தார். கவனிச்சிங்களா? ஆமாம் சார். எவ்வளோ வன்மம் இருந்தால் ஒரு தகப்பனுக்கும் மகளுக்குமான உறவை கேவலப்படுத்துவேன். நான் எது வேணா பேசுவேன், அங்கே போய் மன்னிப்பு கேட்டுப்பேன் அப்படின்ற ஒரு போக்கு இருக்கு இல்லையா? இது ஒரு அறமான ஒரு போக்காக பார்க்குறீங்களா நீங்கள்? கதை வடிச்சிட்டு காலில் விழுந்துறது யாருக்கும் தெரியறதில்ல. ஆனால் மற்றவங்களை பற்றி கத்தி பேசுறது வலைதளங்களில் பரவிக்கிட்டே இருக்கு. ஸோ இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க தானே என்னவோ இப்போ இந்த விஷயம் பூதாகரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட நக்கீரனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக ஈஷா யோகா மையம் குறித்து குற்றச்சாட்டுகளும் அவதூறுகளும் வந்து பொதுவெளிகளில் சமூகத்தில் வந்து பரவிட்டே இருக்கு. இது தொடர்பாக ஈஷா தரப்பும் தங்களுடைய விளக்கத்தை கொடுக்குறாங்க. மற்ற பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஈஷா தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க கூட ஈஷா தொடர்பான விஷயங்கள் குறித்து பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல ஈஷா யோகா மையம், சத்குரு, இந்த 2 விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? ஞானம் என்பது யாருக்கு எப்போது இறைவனால் அருளப்படும் என்பது யாருக்கும் தெரியாது. இறைவனால் அருளப்படக்கூடிய ஞானத்தை பெறுபவருக்கும் கொடுப்பவருக்கும் மட்டுமே அது புரியும். இறைவன் யாருக்கு ஞானம் கொடுக்குறாங்க அப்படின்றது, அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்ட நபரால் எல்லோருக்கும் அந்த ஞானத்தை கற்பிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குமானா அதுவும் கிடையாது. சில பேர் ஞானத்தை உள்வாங்கிப்பாங்க, சிலரால் உணர முடியும், அதை கற்பிக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ஞானத்தை உள்வாங்குவது, கற்பிப்பது, சாதி மதத்தை இங்கே வந்து தூக்கி பிடிக்காமல் சமூக ஒற்றுமையையும் சமூக நல்லிணக்கத்தையும் நிலைநாட்டுவதற்காக ஒரு இந்த மதத்தை கொண்டாடுங்கள், இந்த மதத்தை இப்படி செய்யுங்கன்ற வார்த்தையை வலியுறுத்தி யார்ட்டையும் வந்து ஒரு பிளவாடல் அரசியல் செய்யாமல் யதார்த்தமான வாழ்வியலில் இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை வந்து எடுத்து சொல்லியும், எப்படி நீங்கள் இணக்கமாக மனிதர்களோட பழகணும்ன்ற சொல்லியும், ஆன்மீகத்தை தாண்டி இங்கே வந்து யோகா என்னக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கற்பிப்பதுன்றது இல்லையா? ஏன்னா இன்றைக்கி யோகா என்பது வெறும் யோகான்றது நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி எடுத்துகிட்டு போயிட முடியாது. யோகா என்பது மனிதனுக்கு இன்றியமையாத ஒரு தேவையாக இருப்பது. யோகாவை முழுமையாக கற்றுக்கொண்டவன் மருத்துவரிடம் அதிகமாக செல்லக்கூடிய வேலையே இருக்காது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நீங்கள் இந்த கட்டை விரலுடைய இந்த ரேகை முடியுது பார்த்தீங்களா? இந்த ரேகை கிட்ட இந்த ஆள்காட்டி விரலுடைய இந்த விரலை இப்படி வச்சுட்டு இப்படி, இது வந்து பெயின் கில்லர் முத்திரைன்னே மெடிசனல் டேர்ம்ஸில் சொல்கிறாங்க. இந்த முத்திரையை நீங்கள் இப்படி வச்சு ஒரு 15 நிமிஷம் இல்லை ஒரு 20 நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கனாக்கா உடம்புல மேஜராக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எதில் ஸ்டார்ட் ஆகும்னா வாயு. நீங்கள் வாய் எங்கேயாவது பிடிச்சிக்கிச்சுனாக்கா அது வந்து இருக்கக்கூடிய படாத பாடுபடுத்தும். நீங்கள் இந்த முத்திரையை நீங்கள் கரெக்டாக அப்படியே வச்சுருக்கும் பொழுது நீங்கள் அந்த முத்திரையை வச்சுருக்கக்கூடிய அந்த நேரத்திலே உங்களுக்கு வாயு ஏப்பமாகவோ இல்லது இந்த பக்கமோ நீங்கள் வெளியேறுவதை உணர முடியும். ஸோ உடம்பில் எவ்வளோ பெரிய வலி அழுத்தம் இருந்தாலும் அது அப்படியே வந்து கண் கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது இயல்பாக நீங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். அப்போது இந்த யோகா என்பது மனிதனுக்கு எவ்வளோ இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி மருத்துவத்துறையில் கொண்டு போய் மருத்துவ ஒரு மாஃபியான்றது இங்கே இருக்குது.
கோடி கோடியாக மருத்துவத்துறையில் போயிட்டு நம்ம பணத்தை கொட்டி கொடுத்தோம். அதில் வந்து சில எவ்வளோ டேர்ம்ஸ் நல்ல மருத்துவரும் இருக்காங்க, கெட்ட மருத்துவரும் இருக்காங்க. அப்போது இதெல்லாம் கடந்து அந்த பக்கமே போகாமல் நம்மளை வந்து தற்காத்து கொள்வது எப்படின்றத உலகளாவியெல்லாம் எடுத்து கூறக்கூடிய ஒரு 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 நல்ல அந்த குருவாக நின்று எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய அவர் மீது தேவையற்ற ஒரு களங்கமும் காழ்ப்புணர்ச்சியும் ஏதோ ஒரு உள்நோக்கத்தை கற்பிக்கக்கூடிய வகையில் வந்து சில பேர் செயல்படுறதுன்றது உள்ளபடி வருத்தத்துக்குரிய தம்பி. ஓகே சார், நீங்கள் சில பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அதில் முதலாளாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நக்கீரன் கோபால் அவர்கள் தான். அவர் தான் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ 2014 வரைக்குமே சத்குரு அவர்களுக்கு நெருக்கமாகவும் அவர் எழுதிட்டு வந்த மற்றொரு கோணம் அப்படிங்கிற புத்தகத்தை நக்கீரன் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்படி 2014 வரைக்கும் நெருக்கமாக இருந்துட்டு அதுக்கப்புறமா அவருக்கு எதிராக செயல்படுறாங்களே சார், இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இது நக்கீரனின் மற்றொரு கோணம். நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். நக்கீரன் வந்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா, நான் சில விஷயங்களை வந்து தட்டி கேட்குறேன், அதற்காக சில விஷயத்துக்காக நான் குரல் கொடுக்குறேன்றாரு. ஆனால் சத்குருவை குறித்து இவர் எழுதிய விஷயம் இருக்குல்ல, நான் சத்குரு வந்து எவ்வளோ பெரிய நபர், எவ்வளோ பெரிய மகான், எந்த மாதிரியான விஷயத்தை செய்கிறாருன்னு சொல்லி புகழ்ந்து எழுதிட்டு இன்றைக்கி அவரை வந்து நீங்கள் வந்து இகழ்ந்து பேசுகிறீங்க. அதை குறித்து அவர்கிட்ட கேட்கும் பொழுது நேரடியாக பெரிய லெவலில் எனக்கு சத்குரு அந்தளவுக்கு பரிச்சயம் இல்லை, என் நண்பர் சொல்லி தான் அதுக்கப்புறம் அவரை பற்றி எழுதினேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவுகளும் பண்ணுறாரு. அப்போது நண்பர் சொன்னதை கேட்டு சத்குரு நல்லவர்னு எழுதுகிற, இப்போ யார் சொன்னதை கேட்டு நீ சத்குரு கெட்டவர்னு சொல்கிற, புரியுதுங்களா? அப்போது உனக்கான சுய சிந்தனையோடையோ சுய அறிவோடையோ சுய புலனாய்வோடையோ நீங்கள் செய்ய கிடையாது. நீங்கள் பெரிய புலனாய்வு புலியும் கிடையாது. இது வரைக்கும் நக்கீரன் என்பவர் யார், நக்கீரனுடைய முகத்திரை என்ன என்பதை வந்து நம்ம மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இங்கே தேவைப்பட்டதுனால சொல்கிறோம். இதை நம்ம சொன்னோம்னா கூட சில பேர் வந்து ஏதோ காழ்ப்புணர்ச்சியில் சொல்கிறோமோன்னு கூட நினச்சிக்கலாம். நக்கீரனே தன்னை பற்றி சொன்ன விஷயத்த உங்களுக்கு நான் காட்டுறேன், அதுக்கு பிறகு அதை குறித்து டீட்டெயிலாக பேசுவோம். ரொம்ப அதிகமாகலாம் எனக்கு வழக்கு இல்லை. ஒரு 261 எஃப்ஐஆர் வந்து இருக்கு. ஒரு 3 மர்டர் கேஸ் இருக்கு, ஒரு 4 கடத்தல் வழக்கு இருக்கு, ஒரு கொடா வழக்கு, ஒரு ஆயுத வழக்கு. இது இல்லாமல் ஒரு 111 டிஃபமேட்ரி இருக்கு. அதோடு சேர்த்து தான் இப்போ கவர்னர் போட்ட ஒரு வழக்கு இருக்கு. ஸோ எவ்வளோ சொன்னார் பார்த்தீங்களா? 261 வழக்கு இருக்குது. ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய அறமாக நேர்மையாக செயல்படக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு முதல்ல வந்து வழக்குகள் வாங்குவதுன்றதை தாண்டி கொலை வழக்கு யார் வாங்கியிருக்கா? 261 வழக்கு, அதில் 3 கொலை வழக்கு. அப்போ கொலை முயற்சி செய்யறவங்களுக்கு தான் அந்த வழக்கு பதிவு செய்யப்படும். அப்போது ஒன்று ஒரு கொலைகாரனாகவும் நீங்கள் வந்து இருந்திருக்கிறீங்க, கொலை முயற்சி செஞ்சுருக்கிறதுக்கான எல்லா முகாந்திரம் இருக்குன்னு தான் காவல்துறை பதிவு செய்கிறாங்க. இங்கே காவல்துறையை நீங்கள் முட்டாளாக்க முடியாது. ரெண்டாவது ஆள் கடத்தலில் 4 வழக்கு அவர் மேலே இருக்குது. அப்போ கடத்தினது ஆணா பெண்ணா, கடத்தினது எந்த நோக்கத்துக்காக கடத்துனீங்க, பணம் பறிக்கிறதுக்காக கடத்துனீங்களா, பாலியல் வன்புணர்வு செய்வதற்காக கடத்துனீங்களான்றதை அவர் தான் இப்போ சொல்ல வேண்டிய கடமை இருக்குது அவருக்கு. மூணாவது பொடா வழக்கு, தீவிரவாதிகளோடு தொடர்பு வச்சுருந்தா தான் அந்த வழக்கு அவர் மீது பதியப்படும். அப்போது கொலை வழக்கு, ஆள் கடத்தல் வழக்கு, தீவிரவாதிகளோட தொடர்பு வச்சிருந்த வழக்கு, இன்னொரு வழக்கு ஆயுத வழக்கு, ஆயுதம் வச்சிருந்ததுக்கான வழக்கு. இது ஒரு பத்திரிகைக்காரன் செய்வானா? தம்பி, நீங்களும் ஜேர்னலிஸ்ட் தான், உங்கள் மேலே அந்த மாதிரி வழக்கு இருக்குது? இல்லை சீனியர் மோஸ்ட் ஜேர்னலிஸ்ட் யாராவது எடுத்துக்கோங்க, அவர் மீது இந்த மாதிரி வழக்கு இருக்குது. இருக்கிறார்ல, ரொம்ப சீனியர், அவர் வந்து சமரசம் இல்லாமல் எல்லோரையும் வந்து அடிக்கக்கூடிய ஒரு நபர்னா அவர். பத்திரிகை துறையில் ஒரு பெரிய ஒரு ஆளுமையாக இருந்த நபர். ஜெயலலிதாவை கண்டு எல்லோரும் நடுங்கக்கூடிய காலத்தில் ஜெயலலிதாவை சரிக்கு சமமாக எதிர்த்து பேசக்கூடிய, ஆலோசனை சொல்லக்கூடிய 2 வகையிலுமே நம்ம அவரை பார்க்கலாம். கலைஞராக இருந்தாலும் அவர் அப்படி தான் விமர்சிப்பார். அவர் மீது வந்து கொலை வழக்கு இருக்கா, ஆள் கடத்தல் வழக்கு இருக்கா, ஆயுத வழக்கு இருக்கா, தீவிரவாதியோட தொடர்பு வச்சிருந்த வழக்கு இருக்கா? 111 டெஃபமேஷன் கேஸ் இருக்குது நக்கீரன் கோபால் மேலே. டெஃபமேஷன் கேஸ் எதுக்கு போடுவாங்க? அவதூறு பரப்புனா போடுவாங்க. அப்போது அவதூறு மட்டுமே ஒரு எவ்வளோ பரப்பியிருந்தால் 111 கேஸ் ஆனது மட்டும் 111. கேஸ் ஆகாமல் போனது நடிகை குறித்து பேசினதும் அவர் வந்து கேஸ் ஆகிருக்கு. ஸோ அறமற்ற நேர்மையற்ற ஒரு நபர் வந்து இவர் வந்து சத்குருவை வந்து அந்த சத்குருவை குறித்தும் அந்த ஈஷா யோக மையத்தை குறித்தும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எப்படி நேர்மையானதாகவும் உண்மையானதாகவும் இருக்குன்றதை மக்கள் புரிஞ்சுக்கணும். நீ அயோக்கிய போல இருக்கிற, கொலை வழக்கு வாங்கி வச்சிருக்கிற, ஆள்கடத்தல் வழக்கு வாங்கியிருக்க, தீவிரவாதியோட தொடர்பு வச்சிருக்கேன்னு வாங்கியிருக்க, ஆயுதம் வச்சிருக்கேன்னு வாங்கியிருக்க, 111 டெஃபமேஷன் கேஸ் வாங்கியிருக்க, மொத்தம் 261 கேஸு. யோசிச்சு பாருங்களேன், இவர் எப்படி நேர்மையான நெறியாளராக இருக்க முடியும், நேர்மையான ஊடகவியலாளராக இருக்க முடியும்? அப்போது இவருடைய நோக்கம் முழுக்க என்னவாக இருக்குது? சத்குருவிடமிருந்து ஏதாவது பெட்டி கிடைக்கும்னு நினச்சிருக்கிறார்.
புரியுதுங்களா? ஏதாவது கிடைக்கும். நம்ம வந்து ஒரு விஷயத்தை பூதாகரம் ஆக்குவது, அந்த விஷயம் வந்து ரொம்ப பூதாகரமாகி நாளைக்கு வந்து கேஸு வழக்குன்னு போய் ஆதாரம் இல்லைன்னு மாட்டும் பொழுது மண்டியிட்டு மன்னிப்பு கேட்பது. இது அவருடைய வழக்கமாகவே இருந்துகிட்டு இருக்கணும் பொழுது, அதே பாணியில தான் வந்து இப்போ சத்குருவை அவர் கையில் எடுத்துருக்காரு. ஏன்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் ஐகானா சத்குரு இருக்கிறாரு. 2வது மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கு இருக்கக்கூடிய பிரதமர், இப்போ இங்கே இருக்கக்கூடிய பிரதமராக இருக்கட்டும், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அதிபர்களாக இருக்கட்டும், எல்லோருக்குமான தொடர்பை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த அளவுக்கு கான்டாக்ட் இருக்கக்கூடிய ஒரு நபர் வளர்ந்து வந்திருக்கிறாருன்னா, அப்போ எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ், எவ்வளோ அவருக்கு வந்து சப்போர்ட் இருக்குன்றதை தாண்டி எவ்வளோ வந்து அவர்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்குன்றது தான் அவருடைய நோக்கமாக இருக்குது. அப்போ அதுலேருந்து நமக்கு ஏதாவது கிடைக்குமான்றது தான் முழு நோக்கமாக இருக்கே தவிர, இல்லாட்டி எதற்காக பல்வேறு குற்றச்சாட்டு, என்னென்ன குற்றச்சாட்டுலாம் சொல்லியிருக்காரு சொல்லுங்கள். எதுக்காக தட்டி கேட்குறேன்னு சொல்லியிருக்காரு சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை சார், எதுக்காக அவர் தட்டி கேட்குறேன்னா, இது வந்து நான் வந்து கலைஞர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன், சின்ன குத்தூசி கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்தில் ஒரு தப்போ இல்லை ஒரு குறையோ இருக்குது அப்படின்னா, அதை வந்து அது சின்னதாக இருந்தாலுமே அதை வந்து நம்ம எடுத்து பேசிடணும். அப்படி இல்லைன்னா வருங்காலத்தில் அதுதான் உண்மைன்னு மக்கள்லாம் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால தான் நான் இதெல்லாம் எடுத்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் சார். இப்போ அதனால தான் நானும் எடுத்து பேசுகிறேன். சின்ன விஷயமா இருந்தாலும் பேசிடணும். 261 வழக்கு வாங்கியிருக்கேன், 3 கொலை வழக்கு வாங்கியிருக்கேன், 4 வந்து ஆள் கடத்தல் வாங்கியிருக்கேன், ஒரு பொடா வழக்கு வாங்கியிருக்கேன், ஆயுதம் வச்சிருந்த வழக்கு வாங்கியிருக்கேன், 113 டெஃபர்மேஷன் கேஸ் வாங்கியிருக்கேன். சரி, கலைஞர் சொன்னதுனால வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்றீங்க. அப்போ கலைஞர் மிகப்பெரிய ஆளுமை, கரெக்டுங்களா? அப்போ கலைஞர் வந்து மிகப்பெரிய ஆளுமையாக இருந்திருக்காரு. அப்போ கலைஞர் சொல்வதை நீங்கள் எடுத்துப்பீங்கனாக்கா, கலைஞர் ஈஷாவை குறித்தும் ஜக்கியை குறித்தும் அவர் என்ன சொல்லியிருக்கான்றதை நம்ம மூலம் மக்களுக்கு காட்டுவோம், அதுக்கப்புறம் பேசுவோம். நம்முடைய பெருமதிப்பிற்குரிய அருள் திரு சத்குரு அவர்களுடைய முயற்சியும் அவருடைய வார்த்தைகளும் அவர் மக்கள்வால் எடுத்து வைக்கின்ற வாதங்களும் அவர் பணிப்புறமாக அறிவியாக வெளியே விழுகின்ற அருள் மொழிகளும் இந்த அளவுக்கு பட்டயங்களை மாத்திரமல்லாமல் பட்டியலிலே உள்ள மக்களையும் கவர்ந்திருக்கிறது என்பதை என்னால் உணர முடிகிறது. நாங்கள் ஒரு பெரிய கட்சியை கொண்டிருக்கிறோம், பெரிய இயக்கத்தை நடத்துகிறோம். எங்களுக்கு தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், ஆங்காங்கு ஒன்றிய கழக செயலாளர்கள், கிழக்கு கழக செயலாளர்கள், இவர்களில் அமைச்சர்கள், இவர்களில் அந்த அமைச்சர்களுக்கு உதவியாளர்கள் என்றெல்லாம் ஏராளமான தோழர்கள் இருந்தாலும் கூட, அமைப்பு முறைகள் இருந்தாலும் கூட, அவர்களை ஒரே நாளில் கூட்டி காட்ட முடியாத ஒரு பெரிய மாநாட்டை நம்முடைய தற்போது அவர்கள் இன்றைக்கு கூட்டி காட்டியிருக்கிறார்கள். நான் தமிழ்நாட்டுக்கெல்லாம் கொள்ளை லாபம், கொள்ளை அதிர்ஷ்டம் இதுதான் நாம் நம்பி மகிழ வேண்டியிருக்கிறது. ஸோ சத்குருவை பற்றி கலைஞர் சொன்ன வார்த்தையை கேட்டிருப்பீங்க. துறவிகள் எல்லாம் இது போன்று இருந்து விட்டால் நாடும் நாட்டு மக்களும் செழுமையாகவும் வலிமையாகவும் இருப்பாங்க அப்படின்றத சொல்கிறார். அப்போது கலைஞர் சொன்னதுனால நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னா, கலைஞரே வந்து சத்குருவை குறித்து இந்த மாதிரியே சத்குருவை உட்கார வச்சுட்டு அந்த மேடையில் கனிமொழி இருக்கிறாங்க, அமைச்சர் பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க, இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை ஏற்படுத்திய சத்குரு வந்து எவ்வளோ பெரிய தாக்கத்தையும் மனிதர்களுக்கு இடையே வந்து ஒரு புரிதலையும் ஏற்படுத்துகிறாருன்றதை திட்டவட்டமாக பேசியிருக்கிறாரு. ஸோ நீண்ட நெடிய அரசியல் பயணம் கொண்ட கலைஞருக்கு அவருடைய அரசியல் அனுபவம் இருக்குது, அவர் கையில் உளவுத்துறை இருக்குது, காவல்துறை இருக்குது, அவர் என்டையராக எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு கலைஞருக்கு சத்குருவை பற்றி தெரியாமல் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரா? அருள் திருன்னு குறிப்பிடுறாரு. அருள் திரு சத்குரு அவர்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் நம்ம பொழுது. அப்போது கலைஞருக்கு இறைவன் நம்பிக்கை இருக்கா இல்லையான்றதை தாண்டி இறை நம்பிக்கையோடவும் இங்கே மனிதர்களுக்கு பிளவாடாத ஒரு நெறிமுறையான ஒரு வாழ்க்கையும் சொல்லி கொடுக்குறான்றதான், துறவிகள் எல்லாம் இப்படி இருந்து விட்டால் நாடும் நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்கன்னு ஒரு விஷயத்த சொன்ன பிறகு, அப்போ கலைஞர் கொடுத்த சர்டிஃபிகேட்டுக்கு மேலே நக்கீரன் வந்து நீ கொடுக்குறனாக்கா அப்போ உன்னுடைய நோக்கம் என்னவா இருக்குன்றதை இதையும் மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது தொடர்ச்சியாக நக்கீரன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு குற்றச்சாட்டை சொல்லுங்கள், பேசுவோம். சார், ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 வருடங்களாக தொடர்ந்து அவர் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ ரீசெண்டாக என்ன சொல்றாங்கன்னா, ஈசால வந்து ஒரு மர்ம சுடுகாடு இருக்கு, அங்கே நைட் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ இயல்புக்கு மாறான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு சார். இயல்புக்கு மாறாக இருக்கிறத இவர் உள்ளே போய் உட்காந்து பார்த்தாரா? ஏதாவது பிணம் எரிந்து அங்கே புகை வருவதை பார்த்தாரா? சரி, இவர் போக வேண்டாம், இன்றைக்கி எல்லார் கையிலும் மொபைல் இருக்குல்ல. ஒரு இடத்துல பிணம் எரிஞ்சு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த புகை வந்து மேல்மட்டத்துக்கு போகிறதுக்கு பெரிய குழாய் வச்சுருக்கோன்னு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல திறந்த வெளினால எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஒரு புகை மண்டலம் வந்த ஒரு காட்சி அமைப்பு எங்கேயாவது யார்ட்டையாவது இருக்கா?
இல்லை. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, உள்ள என்ன சொல்கிறார், அறநிர்வாணமா? ஆமாம் சார். அதாவது அங்கே வந்து மாணவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு காலையில் 3 மணி 4 மணிக்கு அரை நிர்வாணத்தோடு வச்சு யோகா சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சின்ன குழந்தைங்கள ஏன் இப்படி நீங்கள் துன்புறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க வந்து இவருக்கு மெயில் அனுப்பியிருக்காங்களாம். அதை வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இவருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஆமாம். சரி, ரைட். நான் ஒரு விஷயம் ரொம்ப இயல்பாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன். ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகள் இருக்காங்கல்ல, கடுமையான சிறையில் கடுமையான கொலை குற்றம் சாட்டப்பட்ட நபர் கூட சிறைக்குள்ளே சித்திரவதையை, சிறைக்குள்ளே அவனுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அதை வந்து அவன் அட்வொகேட்டை சொல்லி அந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வர முடியும். பெயில் போட்டு அவங்க குடும்பத்தினர் வந்து போய் பார்ப்பாங்கல்ல, அப்போ அவங்க குடும்பத்தினர் வந்து சந்திக்கும் பொழுது அவர்கள்ட்ட சொல்ல முடியும். கடுமையாக சிறைக்குள்ளே இருக்கக்கூடிய நபரே வந்து அவனுக்கு நடக்கக்கூடிய அநீதியை வெளியில் சொல்ல முடியும் பொழுது, ஒரு நாளைக்கு 10,000 20,000 பேர் உள்ளே போயிட்டு வராங்க. நீங்கள் அந்த மகா சிவராத்திரி அப்போ வந்து சினிமா பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள்லேருந்து, பொதுமக்கள்லேருந்து, வெளிநாட்டு நபர்கள்லேருந்து லட்சோப லட்சம் மக்கள் அங்கே போகிறாங்க. அங்கே ஈஷாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கையிலையோ அல்லது அங்கே வாழக்கூடிய பிற வாலண்டியர்ஸ் கையிலையோ கூட மொபைல் ஃபோன் இல்லைன்னே வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து போகிறாங்கல்ல, எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கும்ல, அவங்கள்ட்ட வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு இங்கே இருக்குது, எங்களை இப்படி துன்புறுத்துறாங்க, எங்களுக்கு இப்படி மயக்க மருந்து கொடுக்குறாங்க, எங்களை இப்படி ஹிப்னாட்டிசம் பண்ணுறாங்க, எங்களை சித்திரவதைப்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா அந்த விஷயத்தை அங்கே வந்திருக்கக்கூடிய லட்சோப லட்சம் மக்கள்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லியிருப்பாங்களா, சொல்லியிருக்க மாட்டாங்களா? போகிறவங்க கையில் மொபைல் ஃபோன் இருக்கும்ல, அதை அவங்க வீடியோ பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, நீங்கள் சொல்லுங்கள், நான் ஆதாரத்தை எடுத்துக்கிறேன், நான் கொண்டு போய் வெளியில் வர்றேன்னு சொல்லி எடுத்துருப்பாங்கல்ல. அப்போ ஏன் இது வரைக்கும் யாரும் அப்படி செய்யலை? அப்போ இதுலேருந்தே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா, இது எவ்வளோ திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய ஒரு ஒரு என்னது ஒரு வன்மத்தோடு செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்குது நக்கீரன் செய்கிறது. சார் அவர் அதான் சார் சொல்கிறாரு, வேற யாருமே வெளியே சொல்ல பயப்படுறாங்க, அதனால தான் இது வந்து இது வரைக்கும் வெளியே வரல, இப்போ நாங்கள் தான் இதை வந்து என்ன செய்வோம் புலனாய்வு பண்ணி எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாரு. அப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்ல வர்றாரு, அப்படி தானே? இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வேஸ்ட்டு, இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை வேஸ்ட்டு, இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை வேஸ்ட்டு, இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றம் வேஸ்ட்டு, இங்கே இருக்கக்கூடிய வாழக்கூடிய 8 கோடி மக்களும் ஈஷாவை பார்த்து பயப்படுறாங்க. இவர் ஒருத்தர் மட்டும் தான் புலனாய்வு புள்ளி பயப்படாமல் பேசுகிறாரு, அப்படி தானே? கேட்குறவன் கேன அந்த எருமை மாடு ஏரோப்ளேன் ஓட்டுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதையாக தான் இருக்குது. உன்னை மட்டும் தான் தட்டி கேட்க உங்கள் வீட்டில் பெற்று போட்டிருக்காங்களா? இங்கே இருக்கக்கூடிய சட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே தட்டி கேட்க மாட்டாங்களா? இல்லை தன்னார்வலர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, என்ஜிஓஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வந்து இங்கே மக்களை நேசிக்கக்கூடிய மண்ணை நேசிக்கக்கூடிய களப்போராளிகள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எத்தனை அரசியல் கட்சி இருக்குது, முதல்ல அதை சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கி ஒரு விஷயத்தை அரசியல் படுத்துவதற்காக 1000 விஷயம் இருக்கும் பொழுது 1000 அரசியல் கட்சி இங்கே இருக்குது. அந்த கட்சிகள் எல்லாத்தையும் எது கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எடுத்து பேசுவதற்கு. அப்போ ஏன் எந்த அரசியல் கட்சியுமா பேசலை, எந்த சாதிய கட்சியுமா பேசலை? அரசியல் கட்சி ஒரு பக்கம், சாதிய கட்சி ஒரு பக்கம், இவ்வளோத்துக்கு தாண்டி தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் ஒரு ஒருத்தர் தான் வந்து புதுசாக நட்டு வச்சுருக்கிறாங்க, இவர் வந்து பேசுகிறாருனாக்கா இது நம்புகிற மாதிரி இருக்கா உங்களுக்கு? கொலை குற்றம் சாட்டப்பட்டு ஆள்கடத்தல் செய்யப்பட்டு புடா வழக்கு வாங்கி நீங்கள் வந்து ஆயுதம் வச்ச வழக்கு வாங்கி 111 டெஃபர்மேஷன் கேஸ் வாங்கி 261 வழக்கு இருக்கக்கூடிய நபர் வந்து சொல்வது உண்மையா? கலைஞர் இவரை பற்றி சொன்ன விஷயம் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொன்ன விஷயம் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய போயிட்டு வரக்கூடிய வெளிநாட்டு நபர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. இதெல்லாம் பொய்னாக்கா அப்போ எது உண்மை எது பொய்ன்னு மக்களுக்கு உங்களுக்கு புரியுதா? யதார்த்தமான உண்மை புரியுதா? இன்னொரு குற்றச்சாட்டம் அவர் வைக்கிறாரு, காடுகளை அழித்து அந்த இடத்துல வந்து அந்த ஆதியோகி அந்த சிலையை வந்து நிறுவியிருக்காங்க. காடு அழிக்கிற ஒரு மனுஷன், காட்டை அழித்து அங்கே அந்த கோயிலெலாம் கட்டி வச்சிருக்க ஒரு மனுஷன் வந்து மண் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பார்வையும் அவர் நக்கீரன் முன் வைக்கிறாரு. ஈஷா யோகா மையம் முழுக்க வந்து பொட்டல் காடாக இருக்கா கேட்குறேன். ஈஷா யோகம் எல்லாம் மரங்களோடு இருக்குதா, பொட்டல் காடாக இருக்கா? மரங்களோட தான் இருக்கு. காடுகளை அழிச்சிங்கனாக்கா இது வரைக்கும் காடுகளை அழிப்பதற்கு முதல்ல வந்து இங்கே அனுமதி கொடுத்துருப்பாங்களா? முறைப்படி எல்லா அனுமதியும் பெற்று எல்லாத்தையும் செஞ்சுருக்காங்க. யானை வழித்தடத்தை அழிச்சிட்டிங்கன்றீங்க, அதுவும் நீதிமன்றத்தில் போயிட்டு அப்படி ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்கணும் பொழுது, அப்போ நீதிமன்றம் சொன்னதை மீறியும் நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்கனாக்கா உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கா இல்லையா? காடுகளை அழிச்சிட்டாங்க, யானை வழித்தடத்தை அழிச்சிட்டாங்கனாக்கா நீதிமன்றத்தில் போய் அப்படி இல்லைன்னு சொல்லி தீர்ப்பு வாங்கியிருக்கிறாங்க. அப்போது நீதிமன்றத்தை அவமதிப்பு செய்வது போல் ஒரு விஷயம் செய்கிறீங்களா இல்லையா? நீதிமன்ற அவமதிப்பு தானே இது. நீதிமன்றத்துக்கு போகாத வரைக்கும் நீங்கள் என்ன வேணால் விமர்சனம் பண்ணியிருக்கலாம், நீதிமன்றம் போன பிறகு நீங்கள் இதை பேசுனீங்கனாக்கா அப்போ நீதிமன்ற அவமதிப்பு. அப்படி இல்லைனாக்கா இதுக்கான ஆதாரத்தை நீங்கள் கொடுக்கணும். அப்படி ஆதாரம் கொடுக்கவில்லை என்றால் மீண்டும் உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். ஈஷா மூலம் வந்து இவர் மீது வழக்கு பதிவு செய்யணும். அதுக்கப்புறம் இன்னொரு குற்றச்சாட்டம் வச்சிருக்காரு, இந்த சுடுகாடு தொடர்பான ஒரு விஷயம். வெளிநாட்டு பயணிகள் நிறைய பேர் வராங்க, பக்தர்கள் நிறைய பேர் வராங்க, அங்கே தங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன ஆகுதுன்னு தெரிய மாட்டேது. அவங்க இறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்படி நிறைய மர்மமான நிறைய விஷயங்கள் வந்து நக்கீரன் சொல்கிறாங்க. கற்பனையை வந்து அள்ளி தெளிச்சிருக்கிறாப்புல நக்கீரன். அதாவது வெளிநாட்டு நபர்கள் வராங்களா, அவங்களுடைய வீசா முடிஞ்சிருதான், முடிஞ்ச உடனே அங்கேயே தங்கிடுறாங்க, அதுக்கப்புறமேட்டு அவங்க ரிட்டர்ன் போகிறதே கிடையாது. அந்த மாதிரி இருக்க சூழலில் அவங்க இறந்து போயிட்டா கூட அவங்களுடைய உடல் என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்றாப்புல.
சரி, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நபர்களுடைய விசா முடிஞ்சிருச்சா முடியலையான்னு பார்க்க வேண்டியது ஈஷாவுடைய வேலையா, கவர்மெண்ட் வேலையா? கவர்மெண்ட் வேலை. கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையை ஈஷா செய்யலைன்னு சொல்கிறது, அப்போ மறுபடியும் ஒரு கவர்மெண்ட்டை தான் குற்றச்சாட்டு சொல்ல வைக்கணுமே தவிர ஈஷாவை சொல்லக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, வெளிநாட்டு நபர்கள் வந்து இங்கே தங்குறாங்கல்ல, வராங்கல்ல, அவனுக்கு குடும்பம், குட்டி, உறவு, சொந்தக்காரன் இருப்பான்ல. ஒருத்தன் இந்த நாட்டுக்கு போகிறான்றது இமிக்ரேஷனில் உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட்டில் குத்திருக்கும், தெரிஞ்சிருக்கும், எந்த ஊருக்கு வந்திருக்கான், எங்கே லேண்ட் ஆயிருக்கான்னு தெரிஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி காவல்துறையில் வந்து அந்த மாதிரியான மிஸ்ஸிங் கேஸு, அது குறிப்பாக மிஸ்ஸிங்னாக்கா ஈஷாவுக்கு தான் வந்தாங்க, அதுக்கப்புறம் காணாம போயிட்டாங்கன்னு கேஸ் இருக்கா? இல்லை. ஈஷாக்குள்ளே இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, இந்த நபர்கள் வந்து திருப்பி செத்து போயிட்டாங்க, உயிரோட வெளியில் போகவே இல்லை, அந்த பாடி என்னாச்சுன்னு தெரியலன்னு ஒரு கேஸ் இருக்கா? இல்லை. அப்போது இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பது போல் கட்டமைப்பதற்கு முதல்ல இதுக்கும் அவர் மீது வழக்கு போடணும். ஏன்னா வெளிநாட்டை சார்ந்த நபர்கள் வந்தாங்க, திரும்பி போகவே இல்லை, காணா போயிட்டாங்கன்ற வார்த்தையை சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உச்சபட்ச வன்மம். இது வந்து உங்களுடைய கற்பனையுடைய அதீத உச்சம். இது வந்து என்னன்னாக்கா எப்படியாவது 5-10 கிடச்சிடாதா அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய கோணத்தில் தான் பேசுகிறதே தவிர, திரும்பவும் அதை ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் அறம் சார்ந்து நேர்மையான பத்திரிகையாளராக இல்லாமல் உங்கள் மீது இத்தனை கொலை வழக்கு, இத்தனை குற்ற வழக்கு, இத்தனை கடத்தல் வழக்கு, இத்தனை ஆள் கடத்தல் வழக்கு, இத்தனை தீவிரவாதியோட தொடர்பு வழக்கு, ஆயுதம் வச்சிருந்த வழக்கு, டிஃபர்மேஷன் வழக்கெல்லாம் வாங்கின நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்தான் காணா போயிட்டான்னு சொல்கிறது எப்படி ஏற்ப புரியுது? புரிஞ்சுக்கோங்க, நீ யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க மக்கள்ன்ற. மற்ற புலனாய்வு பத்திரிகைகளும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத தகவல் உடனடியாக நக்கீரன் அவர்களை நாடி மட்டும் எப்படி இவ்வளோ மக்கள் வந்து தகவல் கொடுத்து அவர் வந்து பேசுகிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இது எப்படி சாத்தியப்படுது? இது மக்களும் நம்புகிறாங்க இல்லையா? இது வந்து இந்த வீடியோஸ்லாம் வந்து ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் வந்து மில்லியன் வியூஸ் போகுது. அப்படி இருக்கும்பொழுது இது எப்படி பார்க்குறது? நம்ம மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்களா நக்கீரன் சொல்கிறத? நக்கீரனை வந்து ஒரு காலத்தில் இந்த வீரப்பனுடைய கேஸில் தான் நக்கீரன் யாருன்னு தெரியும். அதற்கு முன்னாடி தாயின்னு ஒரு பத்திரிகையில் தான் போய் அவர் சேர்ந்தார். அதுக்கப்புறம் அந்த பத்திரிகையிலேருந்து வெளியில் வந்துட்டு தனியாக ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கலாம்னு பொழுது நக்கீரன் ஒன்று ஆரம்பிக்கிறார்ல, அந்த பேரே வந்து அவர் வச்சது கிடையாது. பேரை ஒரு நபர்கிட்ட வந்து காப்பிரைட்ஸ் இவர் வாங்கி தான் பிறகு நக்கீரன் அந்த பேரை வச்சு ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கப்பட்டு ஆரம்ப காலத்தில் வந்து நிறைய கிசுகிசுலாம் எழுதுவாங்கள்ல, எழுதுறது, இந்த நடிகைகளை பற்றி தவறான சில விஷயங்கள் சொல்கிறது, இந்த மாதிரியான பல அவதூறுகள் சொன்னதுனால தான் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி, அதாவது ஜெயலலிதாவுடைய ஆட்சி, கலைஞருடைய ஆட்சி, 2 காலகட்டத்திலையும் மாறி மாறி கைது செய்யப்பட்டவர் நக்கீரன் கோபால். நீங்கள் இவர் வந்து வெறும் டிஎம்கே சார்ந்த ஆள், டிஎம்கே நிலைப்பாடு உள்ள ஆளுனாக்கா கலைஞரே வந்து சத்குருவை பற்றி எவ்வளோ பெரிய சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கான்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அப்போது அதில் ஒரு பாயிண்ட் திரும்ப அதையும் நம்ம வருவோம். அப்புறம் ஜெயலலிதா அவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா யோசிச்சு பாருங்கள், சங்கராச்சாரியரே கைது செய்தவர்கள் ஜெயலலிதா அவர்கள். அப்போது அவர்கள் வந்து சமரசம் இல்லாமல் யாராக இருந்தாலும் தவறுன்னு செய்வார்கள். அவர்கள் காலகட்டத்தில் தான் இந்த அந்த வச்சது, அந்த ஆரம்பிக்கப்பட்டது எல்லாமே. ஸோ அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சிருந்தாலோ இவர்களை பற்றின அதுவும் ஜெயலலிதா அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உளவுத்துறை வச்சு ஃபிங்கர் டிப்பில் எடுக்கக்கூடிய ஆள், அதுவும் லேடியா மோடியான்னு கேட்ட நபர் வந்து இது ஆய்வு பண்ணாமல் கொடுத்துருப்பாங்களா? அப்போது ஜெயலலிதா, கலைஞர் 2 ஆளுமைகளும் பார்த்து அங்கீகரித்த ஒரு நபர் மீது தொடர்ச்சியாக நீங்கள் வன்மத்தை தெளிக்கிறீங்கன்னும் போது முழுக்க உள்நோக்கத்தோடு செயல்படுகிறார். உள்நோக்கமும் இல்லை வந்து பெட்டி வாங்கணுன்றது மாதிரியான ஒரு நோக்கத்தில் தான் செயல்படுறாரு தவிர, இதை தாண்டி தனிப்பட்ட முறையில் இவருடைய எடுக்கக்கூடிய இந்த வன்மமான வார்த்தைகளை மக்கள் வந்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் நக்கீரனை புறக்கணிச்சிருவீங்க. ஓகே சார், நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க ஃபர்ஸ்ட் அவர் வந்து வீரப்பனை வச்சு தான் அவர் வந்து தமிழகம் முழுக்க அறியப்பட்டார். அதுக்கப்புறமா ஆட்டோ சங்கர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நித்யானந்தா அவர்கள் வீடியோ. ஸோ இப்படி பிரபலமாக இருக்கிறவங்கள வந்து குறி வச்சே இவர் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த விதத்தில் தான் இப்போ வந்து ஈஷா மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாருன்னு நம்ம பார்க்கலாமா, இல்லை வேறு ஏதாவது மோட்டிவ் இருக்குமா சார்? ஏன்னா நாங்கள் ஈஷாலேருந்து வந்த நிறைய பேர் சொல்கிறோம் இது வந்து மிஷினரிகளோட வேலையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சரி, இதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை முடிச்சிடலாம். நக்கீரன் கோபால் அவர்கள் நீங்களும் வாங்க நானும் வரேன், 2 பேரும் ஈஷாவுக்கு போகலாம். அங்கே போய் 3 நாள் தங்குவோம். ஏன்னா அங்கே போய் தங்குவதற்கு எல்லோருக்கும் அனுமதி இருக்குது. தனியாக நம்ம காசு கொடுத்து காட்டேஜ் இருக்க தங்கலாம், நம்ம போதிய அனுமதி கேட்டு நம்ம போகலாம். ஏன்னா திருமாவளவன் கூட அங்கே போய் தங்கி 8 நாள் வந்து பயிற்சியெல்லாம் பட்டிருக்காருன்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு. அது மாதிரி யாருக்குமே அங்கே தடை கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நக்கீரன் கோபால் நீங்களும் வாங்க நானும் வரேன், 2 பேருமே உள்ளே போய் தங்குவோம், என்ன இருக்குன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்ப்போம், அதுக்கப்புறம் ஊடகத்தில் வந்து சொல்லுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நக்கீரன் கோபால் அவர்கள் நீங்கள் பூரண மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மெடிக்கல் ரெக்கார்டு எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கலாம், பிபி இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம். அங்கே வந்து செத்து போயிட்டீங்கன்னா அப்புறம் ஈஷா கொண்டுச்சுன்னு சொல்லக்கூடாது, கரெக்டுங்களா? அங்கே வந்து பக்கவாதம் வந்துச்சுன்னா நீங்கள் தான் அவங்க மீது வந்து எதாவது உணவில் கொடுத்துட்டாங்க, தண்ணியில் கொடுத்துட்டாங்க கதை சொல்லக்கூடாது. உங்களுக்கு என்ன நோய் இருக்குது, என்ன நோய் இல்லைன்றதை மெடிக்கல் டெர்ம்ஸோடு எடுத்துகிட்டு வாங்க. 2வது விஷயம், 261 வழக்கு அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு வாங்க. அதில் குறிப்பாக வந்து 3 கொலை வழக்கு, யாரை கொலை செய்ய முயற்சி செஞ்சீங்களா, இல்லை கொலை செஞ்சீங்களா, எதற்காக அந்த வழக்கு பதிவு செஞ்சது, அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி கொடுங்க. 4 ஆள் கடத்தல் வழக்கு, கடத்தப்பட்டது ஆனா பெண்ணா, பணத்துக்காக கடத்துனீங்களா, பாலியல் வன்புணர்வு செய்யறதுக்காக கடத்துனீங்களான்ற அந்த லிஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. ஆயுதம் வச்சிருந்த வழக்கு,
அது என்ன ஆயுதம் வச்சுருந்தீங்க, எதற்காக, எந்த காலத்தில் போடப்பட்டது, தீவிரவாதியோட தொடர்பு வச்சிருந்த வழக்கு, எந்த தீவிரவாதியோட தொடர்பு வச்சிங்க, அப்போ என்ன மாதிரியான வேலைகள் நீங்கள் செய்துட்டு இருந்தீங்க, அந்த வழக்கு. 111 டெஃபர்மேஷன் கேஸ். 111னா அந்த 111 டெஃபர்மேஷன் கேஸ் எந்தெந்த வழக்குகள்லாம் டெஃபர்மேஷன் கேஸ் வாங்கினீங்க, எதெல்லாம் அவதூறு பரப்புனீங்க, இது எல்லா கேஸ் ஹிஸ்ட்ரியும் எடுத்துகிட்டு வாங்க. ஈஷாவுக்கு போகலாம், 2 பேரும் போய் தங்குவோம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை ஆய்வு பண்ணி 2 பேருமே பொது வெளியில் ஊடகத்தில் உட்காந்து பேசுவோம். சவாலுக்கு தயாரா? நான் தயார். இப்போ வந்து நீங்க சொல்றத பார்த்தீங்கன்னா நக்கீரனே யோக்கியம் இல்லை, நீங்க என்ன அவங்கள கை காட்டுறீங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஒரு பத்திரிகை அப்படின்றது வந்து கேள்வி கேட்கறது தானே, அது திரும்ப நம்ம வந்து நீங்க யோக்கியமான்னு கேட்கறது ஒரு சரியான ஒரு போக்கா இருக்குமா? கேள்வி கேட்கலாம் தம்பி, குற்றம் சாட்டக்கூடாதுல்ல. ஆதாரம் இல்லாத நீங்கள் குற்றச்சாட்டை வந்து அடிக்கிறீங்கனாக்கா அதுக்கான ஆதாரத்தை கொடுங்கன்னு சொல்கிறேன். உங்கள் மீது ஆதாரத்தோட குற்றச்சாட்டு இருக்குது, அதை கொடுங்கன்னு சொல்கிறேன். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? அவர் மீது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை நீங்கள் அடுக்குவதும், உங்கள் மீது 261 வழக்குக்கு ஆதாரத்தோடு இருக்கிறதையும் அதையும் எடுத்துகிட்டு வாங்கன்ற. உங்களுடைய வழக்கை கொண்டு வந்து பொதுவெளியில் வச்சுட்டு, நான் யோக்கியஸ்தன்னு சொல்கிறீங்கல்ல, உங்கள் யோக்கியஸோட லட்சணத்தை வந்து பொதுவெளியில் வச்சுட்டு, உங்களுக்கு என்ன நோய் இருக்கா, நோய் இல்லையா, சுகர் இருக்கா, பிபி இருக்கா, எய்ட்ஸ் இருக்கா, என்ன இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் கண்டறிஞ்சிட்டு, இருக்கா இல்லையா, இருக்குன்னு சொல்ல வரல, இருக்கா இல்லையா. ஏன்னா மெடிக்கல் டேர்ம்ஸில் நீங்கள் போனீங்கன்னா எல்லா டெஸ்ட் எடுப்பாங்க தம்பி, பேசிக் HIV டெஸ்ட்லாம் எடுப்பாங்க, புரியுதுங்களா? ஏன்னா நம்ம ஈஷாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வேணா இருந்துக்கலாம், போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் உள்ளே வரணும். அங்கே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்து போச்சுன்னா, இயற்கையாக இல்லை ஏற்கனவே நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இறந்து போச்சுன்னா, நீ மறுபடியும் ஈஷா மீது பழி வரும். அதுக்காக சொல்கிறேன், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க, 2 பேரும் போகலான்றேன். நானும் வரேன்னு தானே சொல்கிறேன். வாங்க 2 பேரும் போவோம். என்ன அங்கே இருக்கக்கூடிய எக்ஸாக்டாக என்ன நடக்குது, என்ன இருக்குன்றதை நம்ம போய் சுற்றி பார்ப்போம். அங்கே இருக்க நபர்கள் கண்டிப்பாக காட்ட தான் போகிறாங்க. நம்ம போய் பார்த்துட்டு 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசுவோம். அதுக்கப்புறம் நக்கீரன் வந்து தொடர்ச்சியாக இப்படியான குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, இதற்கு தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் எதுவுமே வாய் திறக்க மாட்டாங்களே. அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அங்கே போயிருக்காங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி கலைஞர் போயிருக்காரு, திருமாவளவன் அவர்கள் போயிருக்காங்க, நல்ல சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க, நல்லவங்க சத்குரு அவர்கள் அப்படின்னு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுதும் இப்படியான தொடர் குற்றச்சாட்டுகள் நக்கீரன் பொய்யான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அப்படி சொல்லப்பட்ட பொழுதும் ஏன் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து வாய் திறக்காமல் இருக்காங்க? அரசியல் கட்சி தலைவர்கள் நக்கீரனை ஒரு ஆளாக மதிக்கலைன்னு இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீ வந்து ஆதாயத்துக்காக கத்துறன்னு தெரிஞ்சதுனால தான் நாங்கள் அமைதியாக கடந்து போகிறோம். ஏதோ இவ்வளோ நாள் எங்களோட ட்ராவல் பண்ணி வந்துட்டு உன் மேலே ஒரு மரியாதை இருக்குது, அந்த மரியாதையை காப்பாற்றிக்கொண்டது தான் மௌனமாக இருக்காங்க. அப்படி இல்லாட்டி நக்கீரன் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது, தம்பி சின்ன விஷயம் ஒன்று கிடைச்சாலும் எடுத்து அரசியல் ஆக்குவாங்க தெரியுமா? இன்றைக்கி ஒன்றும் இல்லை, மருத்துவமனையில் ஒரு டாக்டர் குத்திட்டாங்க, அதை எல்லா கட்சியும் எடுத்து எப்படி அரசியல் பண்ணுறதுனா சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. உள்ளபடி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோடு நீங்கள் ஒப்பிடவே கூடாது. தனி மனிதனுக்கு ஏற்பட்ட கோபம், அவன் குத்துனான். ஒருவேளை காவல்துறையை வந்து அங்கே நீங்கள் பணியில் அமர்த்திருந்தால் கூட காவல்துறை ரிசப்ஷனில் தான் இருப்பாங்க, ஒவ்வொரு டாக்டரோடைய ரூமில் உட்காந்துருக்க மாட்டாங்க. இவன் ரூமில் போய் டக்குன்னு கத்தி எடுத்து குத்துனான்னு அங்கே போலீஸாக இருந்தால் தடுத்துருக்க முடியாது. அப்போது இதை கூட எடுத்து அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் இந்த விஷயத்தை அரசியல் செய்யாமல் விட்டுருப்பாங்களா? ஏன் கடந்து போகிறாங்க? ஏன் கடந்து போகிறாங்க? குற்றம் இல்லைன்றதுனால கடந்து போகிறாங்க. இப்போது நீங்கள் திரும்ப சொன்னதே கேட்போமே, திரும்ப நம்ம சொன்னோம்ல, அவர் போய் அங்கே தங்கியிருந்தார், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவன் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், அவனுடைய உளவியல் வந்து ஒரு நல்ல நம்பிக்கை உடையதாக இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு போக்கு வந்து உங்களுடைய கருத்தில் எனக்கு தென்பட்டது. அப்போ தான் என்னை பார்த்து நிறைய பேர் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இது மாதிரி எனக்கு அவர் வந்து சாமியார் மாதிரி தெரியல, என்னுடைய பார்வையில் வந்து அவர் ஒரு பெரியார் மாதிரி தெரிகிறார் அப்படின்னு நான் சொன்னேன். அதை கூட அரசியல் ரீதியாக பல பேர் வந்து விமர்சனம் பண்ணாங்க. ஸோ திருமாவளவன் முனைவர், புரியுதுங்களா? அவரை வந்து இன்றைக்கி ஒரு தலித்தின தலைவராக மட்டும்தான் எல்லாம் பார்க்குறாங்களே தவிர, அவர் வந்து எவ்வளோ விஷயத்தில் வந்து அரசியலை உள்வாங்கி இருக்கக்கூடிய நபர் வந்து இன்றைக்கி வந்து அம்பேத்கரிசம் பற்றி பேசக்கூடிய திருமா அவர்கள் எந்த அளவுக்கு திரும்ப வந்து சத்குருவை உள்வாங்கியிருந்தால் ஈஷா யோகத்துக்கு போய் அங்கே வந்து 8 நாள் உட்காந்து அந்த பயிற்சியெல்லாம் கற்றுக்கிட்ட பிறகு இந்த ஒரு நேர்காணல் செஞ்சுருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போது திருமாவுக்கு இல்லாத ஒரு பொது சிந்தனை, பொது அறிவு, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் எல்லாத்தையும் தாண்டி கலைஞருக்கு இருக்கக்கூடிய அறிவு, ஆளுமை, இதை தாண்டி அவர் கையில் இருக்க உளவுத்துறையை தாண்டி நக்கீரனுக்கு வந்து வந்துருச்சான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் நல்லா போய் யோசிச்சு பாருங்கள். திருமா அவர்களும் சரி, கலைஞர் அவர்களும் சரி, எல்லா அரசியல் பிரபலங்களும் சரி இவ்வளோ விஷயம் பேசியிருக்கிறாங்க. அப்போது இவர்கள்லாம் இன்றைக்கி வந்து ஈஷாவை பற்றி பேசாமல் இருக்காங்கன்னா, எல்லோரும் வந்து ஈஷாவை பார்த்தியோ அல்லது வந்து சத்குருவை பார்த்து பயப்படுறாங்களா? சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரதமரையே எதிர்த்து பேசக்கூடிய திருமாவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், இங்கே வந்து யாராக இருந்தாலும் சமரசம் இல்லாமல் களத்தில் சண்டை போடக்கூடிய நபர்கள் சத்குருவை பார்த்து நடுங்கிறாங்களா? சரி, அப்போ 8 கோடி மக்கள் நடுங்கிறாங்களா? சரி, ஊடகவியலாளர்கள் நடுங்கிறாங்களா? தன்னார்வலர்கள் நடுங்கிறாங்களா? இந்த மண்ணுக்காக போராடக்கூடிய நபர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? பயப்படுவாங்களா? அப்போ எல்லோரும் பயப்படுறாங்க, நான் ஒருத்தர் மட்டும் தான் பயப்படாமல் பேசுகிறேன்னு சொல்லும் போது இது எவ்வளோ அப்பட்டமான பொய்ன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? எந்த ஊடகமும் பேசலை, எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் பேசலை, எந்த அரசியல்வாதிகளும் பேசலை, எந்த பொதுமக்களும் பேசலும் பொழுது இவர் மட்டும் ஒரு விஷயத்தை வந்து எனக்கு வந்துச்சு, எனக்கு சொன்னாங்க அப்படின்னு நானே ஒரு விஷயத்த சொல்கிறேன்னாக்கா, ஒரு விஷயத்தை உருவாக்கி போட்டு பார்க்குறது. நீங்கள் வந்து பெரிய நபர்கள் மீது களங்கம் கற்பிச்சு நம்ம பேர் இமேஜ் ஆகி டேமேஜ் ஆகி நம்ம இல்லை நிரூபிச்சுக்கிட்டு இதெல்லாம் எதுக்கு, சரி அவனை கூப்பிட்டு பேசி எதாவது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வருவாங்கன்ற ஒரு உள்நோக்கத்தோடு பண்ணுற மாதிரி தான் இருக்கே தவிர, உள்ளபடி இப்படி இருந்திருந்தால் வெட்ட வெளிச்சமாக நேரம் தெரிஞ்சிருக்கும்.
அப்படி இல்லைன்னா இறுதியான ஆப்ஷன் நான் சொன்ன மாதிரி தான், வாங்க 2 பேரும் ஈஷாவுக்கு போகலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய கேஸ் ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு வாங்க, உங்கள் மெடிக்கல் டேர்ம்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, 2 பேரும் போய் அதுக்கப்புறமேட்டு என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு 2 பேருமே உட்காந்து ஊடகத்தில் பேசுவோம். சார், இப்போ வந்து நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து தொடர்ந்து அவரோட வீடியோலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்திரிகையாளரோட பேசுகிற துணியே இல்லை. என்னன்னா தாடி வச்ச பரதேசிங்கிறாரு, நாய்ங்கிறாரு, அதே மாதிரி சில்லற பைய அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் ஒரு பத்திரிகையாளருக்கு அழகாக இருக்குமா சார்? அவர் பேசுகிறதே அவருடைய உள்நோக்கத்தை காட்டுற மாதிரி தானே சார் இருக்குது? வெல் செட். இப்போ நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தான் ஊடகவியலாளர்கள், நீங்கள் அப்படி பேசுவீங்களா? இல்லை, பேசக்கூடாது. அப்படி பத்திரிகை தர்மம் அப்படி சொல்லுதா? ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் இவன் குற்றம் செய்திருக்கான்ற செய்தியை எடுத்து வெளிக்கொண்டு வர்றது தான் உங்கள் நோக்கமே தவிர, அந்த குற்றவாளியை வன்மையான சொல்லை சொல்லி பயன்படுத்தக்கூடியது உங்களுடைய செயலோ உங்களுடைய வேலையோ கிடையாது. அப்போது தனிப்பட்ட முறையில் எவ்வளோ காழ்ப்புணர்ச்சி இருந்து எவ்வளோ விஷயம் ஆதாயம் எதிர்பார்த்து கிடைக்காம விரக்தியின் மனநிலையில் இருந்துருந்தால் அந்த வார்த்தையை பயன்படுத்துவார். தாடி வச்ச பரதேசின்னு சொல்கிறாருனாக்கா, அப்போ நீ மீசை வச்ச அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்குமா? புரியுதா உங்களுக்கு? உனக்கு நிகராக சரிசமமாக இங்கே யாருக்கும் பேச தெரியாமல் கிடையாது. எல்லோரும் இங்கே நாகரிகமான ஒரு அரசியலையும் நாகரிகமான ஒரு மனித பண்பாட்டையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறோம். நீ உன்னுடைய வன்மத்தை கக்கிறதுக்கு இது இடம் நினச்சிட்டு நீங்கள் கக்குனீங்கனாக்கா, அதுக்கப்புறமேட்டு சட்ட ரீதியாக நீங்கள் வந்து வாங்கின வழக்கை தாண்டி நீங்கள் வந்து சமூக ரீதியாகவும் புறக்கணிக்கப்படுவீர்கள். குறிப்பாக வந்து இவருடைய செயல்பாடு தனி மனித தாக்குதல் எந்த அளவுக்கு இருக்குன்னா, சத்குருவுடைய மகளும் அவரும் வந்து கட்டிப்பிடித்ததை கூட பற்றி கூட வன்மத்தோடு பேசியிருந்தார். கவனிச்சிருந்தீங்களா? ஆமாம் சார். எவ்வளோ வன்மம் இருந்தால் ஒரு தகப்பனுக்கும் மகளுக்குமான உறவை கேவலப்படுத்துவேன். அந்த வீடியோ அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி போட்டிருந்தாரு. அவருக்கும் ஒரு பெண் பிள்ளை இருக்குது, மறந்துடக்கூடாது. நம்ம அதுதான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா ஒரு தந்தைக்கும் மகளுக்குமான உறவு எந்த அளவுக்கு ஒரு அந்நுண்ணியம், எந்த அளவுக்கு ஒரு பந்தபாசம் இருந்தால் குழந்தையிலேருந்து அந்த குழந்தைய தூக்கி அணைச்சி கட்டிப்பிடிச்ச தகப்பன் இன்னமும் அதே மாதிரியான கல்ச்சரில் இருக்கிறாங்க. அவங்க அதை வந்து தன் மகளை வந்து ஆற தழுவி கட்டிப்பிடிக்கிறாருன்னும் பொழுது அதை வந்து நீங்கள் கேவலமான வக்கர புத்தியோடு நீங்கள் சொல்கிறீங்கனாக்கா, அப்போ எவ்வளோ ஒரு ஈனப்பிறவியாக இருந்தால் இந்த மாதிரியான வார்த்தையை சொல்ல முடியும்? தந்தை மகள் உறவை கேவலப்படுத்தக்கூடிய இந்த மாதிரி நபர் வந்து சமூகத்தில் வந்து புறக்கணிக்கப்பட வேண்டிய நபர். ஏன்னா இவன் ஆதாயத்துக்காக பெற்ற பிள்ளையை வந்து தகப்பனோடு ஒரு ஈனத்தனமாக வச்சு பேசக்கூடியவன் நாளைக்கு எதை வேணாலும் பேசுவான், காசுக்காக என்ன வேணாலும் பேசுவான் பொழுது இவன் சமூகத்தோடைய கழிவு. இந்த சமூகத்தோடைய கழிவை வந்து புறக்கணிக்க வேண்டிய வேலை உங்களுக்கான அரசியல் கட்சி தலைவர்கள் முதல்ல இவர் வந்து மேடை ஏற்றுவதை நிப்பாட்டுக்கணும். ஏன்னா அந்த சமூகத்திற்கான ஒரு கேடாக அவர் இருக்கிறார். நாளைக்கு இது போன்ற ஒரு மனநிலையோடு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகிறான்னா, ஒரு சரியான புரிதலும் சரியான பார்வை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய சமூகத்துக்கு ஒரு இழுக்காக மாறிடும். ஒரு தந்தை மகள் உறவை கேவலமான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறவன் எல்லா விஷயத்தையும் இப்போ வக்கரத்தோடு தானே பார்ப்பேன், எல்லா விஷயத்தையும் கேவலமாக தானே சொல்லும். அப்போ இந்த மாதிரி நபர் வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ். குறிப்பாக வந்து இவரெல்லாம் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தணும். ஏன்னா இது வந்து இப்படி எந்த இடத்துலையுமே நீங்கள் தந்தை மகள் உறவை இவ்வளோ கேவலப்படுத்தி யாருமே சொன்னதில்லை தம்பி. அப்படின் பொழுது இது வந்து சட்ட ரீதியாக இதற்கு முதல்ல அவங்க இப்போ நானாக தான் நேரம் தூக்கி உள்ளே வைக்கக்கூடிய வேலையை பார்த்துருப்பேன். ஈஷா வந்து ஏன் இன்னும் கடந்து போகிறாங்க மௌனமான்றது எனக்கு புரியலை. பல இடங்களில் வந்து நக்கீரன் கோபால் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கார். தான் பேசியதுக்கு தவறு அப்படின்னு வந்து அவங்க வழக்கு போடுறாங்க. அது வந்து உறுதியாகுது. அந்த இடங்களில் வந்து ஈஸியாக மன்னிப்பு கேட்டு வந்துடுறார். ஆனால் அவர் வந்து பேசின அந்த வீடியோக்கள் எல்லாமே சமூக வலைதளங்களில் உலாவிட்டே இருக்கு. இவர் மன்னிப்பு கேட்டுறாரு, அது ஒரு நாளில் முடிஞ்சிருது. ஆனால் இவர் தொடர்ச்சியாக பரப்பின அவதூறுகள் இருக்கு இல்லையா, அது மக்களிடையே வந்து புழக்கத்திலே இருந்துகிட்டே இருக்கு. ஒரு தனிநபர் மீதோ ஒரு நிறுவனத்தின் மீதோ அந்த களங்கமானது தொடர்ச்சியாக இவர் மன்னிப்பு கேட்டதெல்லாம் மறைஞ்சு போயிடுது. ஆனால் இவர் தொடர்ச்சியாக நான் அவதூறு பரப்புனது வந்து அப்படியே நின்று போயிடுது இல்லையா. இதுக்கு எதனா ஒரு முடிவு இருக்கணும்ல. நான் மட்டும் எது ஒன்றா பேசிட்டு போயிடுவேன், நான் எது ஒன்றா பேசுவேன், அங்கே போய் மன்னிப்பு கேட்டுப்பேன் அப்படின்ற ஒரு போக்கு இருக்கு இல்லையா. இது ஒரு அறமான ஒரு போக்காக பார்க்குறீங்களா நீங்கள்? கதை வடிச்சிட்டு காலில் விழுந்துறது யாருக்கும் தெரியறதில்ல. ஆனால் மற்றவங்களை பற்றி கத்தி பேசுறது வலைதளங்களில் பரவிக்கிட்டே இருக்குது. ஸோ இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க தானே என்னவோ இப்போ இந்த விஷயம் பூதாகரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட நக்கீரனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ச்சியாக நீங்கள் இது வரைக்கும் உங்கள் மீது இருக்கக்கூடிய 111 டெஃபர்மேஷன் கேஸ் அவதூறு வழக்காக இருக்கட்டும், தொடர்ச்சியாக எல்லோரும் பற்ற பேசின வழக்காக இருக்கட்டும், ஈஷாவில் குறிப்பாக வந்து தனி மனித தாக்குதல், நீங்கள் வந்து தனி மனிதனை பற்றி அவதூறு பேசுவதற்கோ தனி மனிதன் மீது கலகம் கற்பிப்பதற்கோ உருவக்கேலி செய்வதற்கோ வந்து சட்டத்தில் அனுமதி கிடையாது. நீங்கள் வந்து தாடி வச்ச பரதேசின்னு சொல்கிறதெல்லாம் உருவக்கேலி. மகள் தந்தை உறவை கேவலப்படுத்துவது வந்து அந்த உறவை கொச்சப்படுத்தக்கூடிய இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வழக்காக அவர் மீது பதிவு செஞ்சால் கூட கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வழக்கு இருக்கும். இதை வந்து நீதிபதிகளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து எத்தனையோ வழக்கு சுமோட்டோ வழக்கு எடுக்கிறீங்க. ஸோ ஒரு பொது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை பற்றியோ இந்த சித்தாந்தத்தோடு இந்த என்ன சொல்கிறது இந்த ஒரு கேவலமான சிந்தனை புத்தியோடு பார்க்கக்கூடிய இந்த நக்கீரன் இப்படி அவதூறு தொடர்ந்து பரப்புறான்றதுக்கான
அவர் மீது வந்து நம்ம குற்றம் இல்லாமல் சொல்லலை, அவர் மீது தொடர்ச்சியாக இத்தனை வழக்கு இருக்கிறதே வந்து அவருக்கு எதிரான ஒரு ஆதாரமாக இருக்கணும் பொழுது, அப்போது நக்கீரன் கோபாலுக்கு ஒரு பிடிவாரண்டோ அல்லது வந்து அவருடைய வாய்க்கு பூட்டு போடக்கூடிய வேலையோ நீதிமன்றமோ ஈஷாவோ பார்க்கணும். அப்படி இல்லாமல் போனாக்கா இது நாளைக்கு சமூகத்தில் இப்போது ஈஷா இருக்கக்கூடியது வந்து அங்கே ஒரு ஆன்மீகம் சொல்லிக் கொடுக்குற விஷயமா இருக்குது, அங்கே வந்து ஒரு யோகா சொல்லிக் கொடுக்குறாங்க, ஒரு அமைதியான ஒரு போக்கை கையாளுறாங்க. இதையே மாதிரி நீங்கள் வேறு அரசியல் கட்சி தலைவரை பற்றியோ மற்ற நபர்களை பற்றி பேசும்போது கலவரம், வன்முறம், அடிதடி இந்த மாதிரி விஷயம் நடக்குமா நடக்காதா? அப்போ பொது அமைதிக்கு குந்தகம் விளைக்கக்கூடியதோ அல்லது அரசாங்கத்திற்கு களங்கம் இருக்கக்கூடிய அளவிற்கோ தேவையில்லாமல் காவல்துறையை வந்து அவர்களுக்கு வேலை வைக்கக்கூடிய வேலையோ நடக்கும் பொழுது நக்கீரனுக்கு ஒரு சரியான வாய்ப்பூட்டு போட வேண்டிய தருணம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதை வந்து நீதிபதிகளும் கருத்தில் கொள்ளணும். ஈஷாவில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் டீம்லாம் இருப்பீங்க, நீங்களும் அந்த கருத்தில் கொண்டு எப்படி அவருக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமோ வைக்கக்கூடிய வேலையை பாருங்கள். நான் தான் சொல்கிறேன், இந்த அரசாங்க பலத்தில் அவர் பேசுகிறாரோ, திமுக ஆட்சி இருக்குது, நம்ம ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க, யார் மீது வேணால் அவதூறு பரப்பலாம் அப்படின்னு ஒரு போக்கில் செய்கிறாரோ. அதை இல்லை, அப்படி நம்ம எடுத்துக்கவே முடியாது. திமுக இருக்குன்றதுனால அவர் செய்யலை. அதிமுக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதே வேலை செஞ்சு அரெஸ்ட் ஆகியிருக்காரு. அப்போ அவருடைய முழுக்க வேலையே அவதூறு பரப்புறதுன்றது இதில் உங்களுக்கு திட்டவட்டமாக தெரியுதா? திமுக அதிமுக 2 காலகட்டத்திலும் அரசு செய்யப்படுறான் பொழுது ஆரம்ப காலத்திலேருந்து இவர் அவதூறு பரப்புறது ஒரு பொழப்பாக வச்சுக்கிட்டு அது மூலம் ஆதாயம் தேடுற மனுஷனாக தான் இருக்கிறாரு தவிர, ஒரு இன்னைக்கு வந்து அந்த திமுக மேடைகளில் போய் ஏறி நின்றுக்கிட்டு தன்னை வந்து திமுக நபராக காட்டிக்கிறது வந்து இப்போ அவருடைய கிட்டத்தட்ட அவருக்கு வந்து எல்லா பொழப்பும் முடிஞ்சு போச்சுன்றதுனால இப்போ இந்த மேடைகளில் ஏறி செய்கிறாரே தவிர இதற்கும் திமுக அவருக்கும் சம்மந்தம் இருப்பது போல் தெரியல. ஆனால் இந்த மனுஷனுக்கான புத்தியே இதுவாகத்தான் இருக்குன்றத பொதுமக்களும் ஊடகவியலாளர்களும் புரிஞ்சுக்கிட்டு அவரை வந்து எந்த இடத்துல புறக்கணிக்கணுமோ புறக்கணிச்சிங்கனாக்கா சரியான ஒரு பாடம் கற்பிக்கப்படும். ஓகே, நான் ரீசெண்டாக வந்து ஈஷா யோகாவுக்கு போயிருந்தேன். அங்கே லட்சக்கணக்கான மக்கள் ஒரு நாள் வந்து அந்த ஆதியோகியை வந்து பார்த்துட்டு வழிபட்டு போகிறாங்க ஈஷாவில். அப்படி இருக்கும்பொழுது நக்கீரன் பரப்புற அந்த அவதூறுகள் வந்து பெரிய அளவில் எடுபடலை, மக்கள் பார்க்குறாங்க, ஆனால் பெரிய அளவில் எடுபடலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இது எப்படி பார்க்குறது? இங்கே நம்ம மண் வந்து ஆன்மீக மண். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்கிறோம். நீங்கள் ஆரம்ப கட்ட காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அளவிற்கு கோயில்கள் எந்த இடத்துலையும் எந்த நாட்டிலையுமே இல்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க நீங்கள் உலக அதிசயங்கள் 7 இருக்கு இல்லையா, அந்த அதிசயங்களில் காட்டப்படாமல் மறைக்கப்பட்ட அதிசயம் எதுனா தஞ்சை பெரிய கோயில். இன்றைக்கி தாஜ்மஹாலை கூட யார் வேணாலும் கட்டிடலாம், தஞ்சை பெரிய கோயிலை எவனாலும் கட்ட முடியாது. அன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், அன்னைக்கு டெக்னாலஜி இல்லை, எக்யூப்மெண்ட் இல்லை, எப்படி இந்த ஆர்கிடெக்ட்னு தனியாக ஒரு இதே கிடையாது. அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து யாரும் போய் கிளாஸ்லாம் படிக்கலை, எப்படி இப்படி ஒரு கோயிலை நிழல் கீழே விழுகாமல் கட்ட முடியும்னு வச்சிங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு ஆன்மீகம் ஊறி இருந்தாக்கா அந்த விஷயம் நடந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே சாமியார்களை நோக்கி மக்கள் படையெடுக்கக்கூடியது, அதாவது நிறைய பேர் வந்து போலி சாமியார்லாம் மாட்டுறாங்கன்றலாம் நம்ம பார்க்குறோம். அப்போ போலி சாமியார்னு தெரியறதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் அங்கே தேடி போகிறாங்கன்னா ஒரே ஒரு விஷயம் அதுலேருந்து என்ன உங்களுக்கு அடிப்படையாக புரியுதுனாக்கா, மக்கள் மன அமைதியை தேடி ஒரு இடத்தை தேடி போகிறாங்க. ஒரு மன அமைதிக்காகவும் அவர்களுடைய நல்வழிப்படுத்துவதற்கும் ஒரு இடத்தை தேடி போகக்கூடிய கலாச்சாரம் பண்பாடு இங்கே இருக்குது. ஸோ அதனால தான் தொடர்ச்சியாக மக்கள் இது போன்ற விஷயத்துக்குள்ளே போகிறாங்க. எங்கேயுமே ஈஷா வந்து கட்டாயத்துக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிடலை யாரையுமே, நீங்களாக தான் போகிறீங்க. ஈஷா வந்து நீங்கள் வாங்க எங்கள்கிட்ட வாங்கன்னு சொல்லி யாராவது கூப்பிட்றாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் கட்டாயமாக இங்கே வாங்க, இவ்வளோ பேர் வாங்க, நாங்கள் எல்லாம் பண்ணுறோம், ஃப்ரீயாக பண்ணுறோன்னு சொன்னாங்களா? கிடையாது. அப்போது ஆன்மீக தேடல் இருக்கக்கூடிய நபர்கள் ஆன்மீக தேடலுக்கு போகிறீங்க. உடல் ரீதியான மன ரீதியான ஒரு வலிமையை ஏற்படுத்துவதற்கு யோகா கற்றுக்கணும்னு நினைக்கிற நபர்கள் யோகாவுக்காக நீங்கள் போகிறீங்கன்னும் பொழுது உங்களுடைய தனி விருப்பத்தின் பேரில் போயிட்டு நீங்கள் வந்து பொதுமக்கள் யாருமே பெருசாக குற்றச்சாட்டை சொல்லாத பொழுது இப்படி ஒருத்தரை நோக்கி ஒரு பெரும் கூட்டம் போகுதுன்னும் பொழுது இவர்களுக்கு வயிறு எரியுது. இவர்கள் வந்து மதத்தை ஆதரிக்காத நபர்களா அல்லது வந்து இந்த மதத்துக்குள்ளே இருந்து கொண்டு வந்து பொறாமையின் காரணமாக செய்கிறாங்க என்னன்றது அந்த சிந்தனையை வந்து நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியும். முழுக்க வந்து ஒரு உள்நோக்கம், அதான் சொல்ல தட்டி கேட்பது ஒரு நோக்கம் இல்லை, பெட்டி கேட்பது மட்டும்தான் நோக்கம்ன்றது அப்பட்டமாக புரியுது, மக்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே சார், எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா
தொடர்ந்து பேசி தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிர்க்க, யாரு? சாக்கிய நாயனார் கல்லாலே அடிச்சார் சிவனை. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.